வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் ஆஃப் 6 ரெசிபிஸ் பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு செட் ஆஃப் 6 ரெசிபிஸ் பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவரும் பேபிகார்னும் சேர்த்து ஒரு ரைஸ் தான் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். இது நம்ம ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் கொண்டு போறதுக்கும் சௌரியமா இருக்கும். வீட்டில் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன். அது காஞ்சின்னு இருக்கு. நான் என்னென்ன தாளிக்க போறேன் அப்படிங்கறத சொல்லிடுறேன். பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, இதுதான் நம்ம இப்ப தாளிக்க போறோம். வெங்காயம், நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். நீங்க பெரிய வெங்காயம் இருந்தா அதை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். இதுலயே இஞ்சி, பூண்டு நசுக்கி வச்சுட்டு அதையும் சேர்த்துறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுத்து, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுது. ஸோ 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த 2 தக்காளியோட கொஞ்சமா மஞ்சள் பொடி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்துருவோம். நம்ம கொஞ்சம் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் உப்பு, அப்புறம் மஞ்சள் பொடி. இது கூட கொஞ்சம் புதினா இலை கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுது. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். இப்போ காரத்துக்கு கொஞ்சம் வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தனியா பொடி. இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ஏன்னா அதோட பச்சை வாசனை போகும், அப்பதான் நல்லா இருக்கும். எண்ணெய் பிரிய நல்லா வதங்கிடுது. இப்ப மிச்சம் இருக்கிற புதினா இலையும் சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற பேபி கார்ன், காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம். வெந்துடும். ஏற்கனவே நம்ம தக்காளி வதங்கும் போது உப்பு போட்டிருக்கோம். இருந்தாலும் கண்டிப்பா இப்ப கொஞ்சம் உப்பு தேவைப்படும். அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நாம இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிருவோம். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கும். ஸோ அதுலேயே வெந்துடும். நம்ம உப்பு வேற சேர்த்துருக்கோம். தண்ணி எதுவுமே விட வேண்டாம். அப்படியே வெந்துடும். மூடி வச்சிடலாம். அந்த பக்கம் காய் வேகட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் நம்ம வேப்பம்பூ சாதம் கலந்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமா நெய் விட்டுக்கிறேன். இதுலயே கொஞ்சம் கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் வேப்பம்பூ போட போறோம். நாம கடுகு, சீரகம், வேப்பம்பூ சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாதத்தை சேர்த்துருவோம். அவ்வளோதான், வேப்பம்பூ சாதம் ரெடி. இந்த வேப்பம்பூ சீசன் டைம்ல நான் ரெடி பண்ணி இந்த மாதிரி காய வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். பட் கடைகளில் கிடைக்கிறதாங்கிறது எனக்கு தெரியல. நீங்க உங்க பக்கத்துல ஏதாவது வேப்ப மரம் இருந்ததுன்னா நீங்க அந்த சீசன் டைம்ல அதை இதே நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஈஸியா இருக்கும். இந்த வேப்பம்பூ சீசன் டைம்ல நான் ரெடி பண்ணி வச்சிருவேன். எப்படின்னா, வேப்பம்பூ வேப்ப மரத்துல இருந்து கீழே விழுறது, இல்ல மரத்துல இருக்கிறதுல இதெல்லாம் நல்லா எடுத்துட்டு, கல் அந்த டஸ்ட் எல்லாம் இருக்கும் பாருங்க, குச்சி அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா கிளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு மோர்ல கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இந்த வேப்பம்பூயும் சேர்த்து அதுல ஒரு நைட் ஃபுல்லா வச்சிருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நல்லா காய வைங்க. மோரை புழிஞ்சிட்டு தானே நம்ம காய ஊறி அதுல அப்படியே ஏறி இருக்கும் இல்லையா? காய வச்சுட்டு திருப்பியும் மிச்சம் இருக்கிற மோர்ல திருப்பியும் காய வச்சதை போட்டு இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு பெரிய தாம்பாளத்துல காய வச்சீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ட்ரையா காஞ்சி இருக்கும். அதை நீங்க 1 வருஷம் ஆனாலும் கெடாது. அழகா ஒரு பாட்டில்ல போட்டு கண்டெய்னர்ல போட்டு வச்சுட்டீங்கன்னா வெளியிலேயே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப 1 வருஷம் ஆனாலும் கெடாமல் அப்படியே இருக்கும். இது சீசன் டைமில் தான் பண்ண முடியும். பட் கடைகளில் கிடைக்கிறதாங்கிறது எனக்கு தெரியல. இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி சீசன் டைம் வரும்போது, சித்திரை மாதம் வரும்போது கண்டிப்பாக இந்த வேப்பம்பூவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். ரொம்ப பெரிய வேலையே கிடையாது. வேப்பம்பூ கிடச்சுன்னா கொஞ்சம் கிடச்சா கூட போதும். அதை நீங்கள் ரெடி பண்ணி பாருங்களேன், சாப்பிட்டு பாருங்கள். நம்ம அந்த வாரம் ஃபுல்லாக ஏதாவது ஹெவியாக சாப்பிட்ருந்தா கூட நம்ம வயிறு நல்லா கலகலன்னு ஆகிடும். நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக தான் சாப்பிட்றது, வேறு எதுவும் கிடையாது. இப்போ இது ஒரு வாட்டி நம்ம வதக்கிடுவோம். இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும்.
பாருங்க காலிஃப்ளவரும் பேபிகார்னும் நல்லா வெந்திருக்கும் பாருங்க, தெரியுதா? ஸோ நல்லா வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இதில் ராஜ்மா மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஷாஹி பிரியாணி மசாலா. இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்க்கும் போது கொஞ்சம் டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும், வாசனை டேஸ்ட் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். நம்ம இந்த மசாலா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்காக தான். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ வந்து மேலாக 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போதும். எப்பயும் போல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு நல்லா அதாவது சொல்கிறது வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்க, நல்ல உதிராக இருக்கும் சாதம், பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, தெரியுதா? ஸோ இப்போ வந்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் இப்படி கையில் உதுத்து போட்டுருங்க, உடையாம கலரி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மேலாக வந்து கொத்தமல்லி போட்டுருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய காலிஃப்ளவர் பேபிகார்ன் ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டு. இதை நான் சொன்ன மாதிரி ஸ்கூலுக்கு, அதாவது டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு, ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ்க்குலாம் கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு சிப்ஸோ இல்லைன்னா தயிர் பச்சடியோ தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் நான் இப்போ சொன்ன ஷாஹி பிரியாணி மசாலா அப்புறம் ராஜ்மா மசாலாலாம் போட்டு, இது வெறும் பேபிகார்னும் காலிஃப்ளவரும் கிடையாது. நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் போடலாம், பன்னீர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் நம்மளுடைய விருப்பம். எனி மசாலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே இல்லை, அந்த 2 மசாலாவும் இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா போட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்தது வந்து நான் தயிர் சாதம் தான் பிசைய போகிறேன். ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க, காலிஃப்ளவர் பேபிகார்ன் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பயும் போல் வேப்பம்பூ சாதம். அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டபுள் பீன்ஸ் போட்டு ஒரு ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ராஜ்மா மசாலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிடுத்து. தாளிக்க வேண்டியதுலாம் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம 2 கிராம்பு, 1 பட்டை, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, ஒரே ஒரு பச்சை மிளகா, வெங்காயம், இது கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு 2 தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக. இது கூடவே கொஞ்சம் புதினா இலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஏற்கனவே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம். நம்ம காரத்துக்கு வந்து வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்க்குறேன் நான். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்பெஷல் தனியா மசாலா. இது வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். இந்த ஸ்பெஷல் தனியா மசாலா வந்து மில்க் ஹவுஸில் கிடைக்கிது. நான் உங்கள் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இது ஒரு நல்ல வதங்கட்டும். இது எல்லாத்தோட பச்சை வாசனை போகணும். மெயினாக நம்ம வந்து வரமிளகா பொடி தனியாலாம் சேர்த்தோமா, ஸோ எல்லாம் சேர்ந்து நல்லா தனியா பொடியும் சேர்த்தோம், எல்லாம் வதங்கிடுது. இப்போ வந்து கொஞ்சம் புதினாவும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற டபுள் பீன்ஸையும் சேர்த்துடலாம். இது ஃப்ரெஷ் டபுள் பீன்ஸு. ஸோ அதனால சீக்கிரமா அப்படியே வதங்கிடும், வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா ஒரு பிரட்டியாச்சு. டபுள் பீன்ஸ்லாம் சேர்த்து மூடி வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா வெந்திருக்கு. நம்ம ஏற்கனவே உப்பெல்லாம் போட்டாச்சு. நம்ம தக்காளி வதக்கும் போதே உப்பு போட்டோமோ, ஸோ அதுவே கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். அதை தவிர நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நல்லா 1 கப்பு பாஸ்மதி அரிசியை நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி எல்லாம் வடிய விட்டுட்டு நான் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து இதில் ராஜ்மா மசாலா சேர்த்துடலாம். 1 நிமிஷம் லைட்டாக கரெக்டாக ராஜ்மா மசாலா சேர்த்து 1 நிமிஷம் நம்ம வந்து வதக்கியாச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து சாதம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரே 1 ஸ்பூன் போதும். இப்போ சாதம் சேர்த்துடலாம்.
உடையாமல் அப்படியே லைட்டாக கலரி விடுங்க. மேலாக கொத்தமல்லி. அவ்வளோதான், நம்மளுடைய டபுள் பீன்ஸ் ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே தேவைப்படாது, ஏன்னா அதுலேயே எல்லாமே இருக்கிறதுனால டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி வேணும்னா நீங்கள் வந்து சிப்ஸ் தொட்டுன்னு சாப்பிடலாம். இது ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் போகிறதுக்குலாம் ரொம்பவே சௌரியமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டபுள் பீன்ஸ் ரைஸ் ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ் டபுள் பீன்ஸ் போட்டேன் இல்லையா, நீங்கள் வந்து காஞ்ச டபுள் பீன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் வேக வச்சு அது கூட இதை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இதே மாதிரி நீங்கள் வேறு எந்த காய் வேணாலும் போட்டு பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மஷ்ரூம் கிரேவி தான் பண்ண போகிறோம். இந்த மஷ்ரூம், அதாவது மஷ்ரூம் பிடிச்சதுன்னா நீங்கள் மஷ்ரூம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதில் காலிஃப்ளவரோ இல்லைனா உருளைக்கிழங்கோ இல்லைனா காலிஃப்ளவரும் பட்டாணியோ இல்லை பட்டாணி மட்டுமோ, ஸோ எப்படி வேணாலும் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டாணி 3 சேர்த்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மஷ்ரூம் மட்டும் சேர்த்து ஒரு கிரேவி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் விட்டுக்கலாம். முதல்ல சோயா இருந்தால் சோயாவும் போட்டுக்கலாம், பிடிக்குங்கிறவங்க அந்த மாதிரி எல்லாமே சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து 2 கிராம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன பீஸ் பட்டை. ஸோ அது தாளிக்க போகிறோம். அப்புறம் என்னென்ன போட போகிறேங்கிறத சொல்கிறேன். இஞ்சியும் ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து இஞ்சியும், ஒரு 3 பல்லு பூண்டும் நசுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரு வெங்காயம், மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம், 2 தக்காளி. அப்புறம் எப்பயும் போல் நம்ம வந்து மஞ்சள் பொடி போட போகிறோம், ரெட் சில்லி பவுடர், தனியா பொடி போட போகிறோம், கரம் மசாலா கொஞ்சம், அப்புறம் கசூரி மேத்தி கொஞ்சம். அரைச்சி விடுறதுக்கு என்னென்னா முந்திரியும் கொஞ்சம் பாதாமும் ஊற வச்சுருக்கேன். அதை வந்து அரைச்சி லாஸ்ட்டாக அந்த பேஸ்ட்டை போட போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, நம்ம தாளிச்சிருவோம். வெங்காயமும் போட்டுடலாம். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கிருக்கு. இப்போ பச்சை மிளகாயும் இஞ்சி பூண்டையும் சேர்த்துருவோம். இந்த பச்சை வாசனை போக கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம்லாம் வதங்கிடுது. 2 தக்காளி, இது கூடவே வந்து உப்பு, அப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு 4 முந்திரி பருப்பு, ஒரு 4 பாதாம் பருப்பு வந்து வெந்நீரில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், பாதாம் தோலெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் சேர்த்துடலாம். மஷ்ரூம் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா காரம் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் தக்காளி உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம். இப்போ மஷ்ரூம் நல்லா வதங்கிடுது. காரத்துக்கு ஏற்கனவே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம். கொஞ்சமாக வந்து வரமிளகா பொடி, அப்புறம் தனியா பொடி கொஞ்சம் கரம் மசாலாவையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கரம் மசாலா ஜஸ்ட் ஒரு 2 மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முந்திரியும் பாதாமும் வந்து அரைச்சி வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து சேர்த்துருவோம். மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணி விட்டுறலாம். மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணி விட்டுருவோம். ஒரே ஒரு கொதி வரட்டும். கொஞ்சமா வந்து கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. அவ்வளோதான், நம்மளுடைய மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆயிடுது. இது பார்த்தீங்கன்னா வந்து தோசைக்கு, சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு கீ ரைஸ் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம். இல்லை நார்மல் ரைஸில் வந்து நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கனாலே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து மஷ்ரூம் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மஷ்ரூம் பிடிக்கல அப்படின்னா சோயா இல்லை சேர்த்துக்கலாம். சோயா, மஷ்ரூம் ரெண்டுமே பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்து இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இட்லி, தோசைக்கெலாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ் தான். ரெண்டுமே வந்து சட்னி வகையாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து
பொட்டுக்கடலையும் பூண்டு எல்லாம் சேர்த்து ஒரு சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல வரமிளகாயும் பூண்டையும் மட்டும் லைட்டாக வந்து வதக்கிக்கணும். ஸோ நான் வந்து கடாயில் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன், காஞ்சின்னு இருக்கு. இல்லை வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2 வரமிளகா சேர்க்குறேன். 2 வரமிளகா, அப்புறம் ஒரு 3 பல் பூண்டு. புளி வந்து ஒரு சின்ன பீஸ் சேர்த்துக்கிறேன். பூண்டு, வரமிளகா, புளி வந்து வதங்கியாச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். பொட்டுக்கடலை வந்து கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பொட்டுக்கடலை, தேவையான உப்பு, தேங்காய் ஒரு சின்ன கப்பு ஃபுல்லாக தேங்காய். ஸோ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இது முதல் சட்னிக்கு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அடுத்தது வந்து அடுத்த சட்னிக்கு நம்ம வதக்கிக்கலாம். பொட்டுக்கடலையும் பூண்டும் போட்ட சட்னி வந்து ரெடி ஆகிடுது. இது வந்து ரொம்ப திக்காக இருக்காது, இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா தாளிக்க போகிறோம். நாம் அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதே கடாயிலே பண்ணிவிடுவோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை, இப்போ வந்து பொட்டுக்கடலை, பூண்டு, தேங்காய் போட்ட சட்னி ரெடி ஆகிடுது. அதை ஓரமாக வச்சுருவோம். இதே கடாயிலே வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா புதினா, அப்புறம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து ஒரு சட்னி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பச்சை மிளகா தான் யூஸ் பண்ண போகிறோம். காரத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வந்து உளுத்தம்பருப்பு, நம்ம உளுத்தம்பருப்பு வறுத்துன்னு இருக்கோம் இல்லையா, அதுலேயே நம்ம என்னென்னலாம் வறுத்துக்க வேண்டிய சாமானோ அத்தனையும் அப்படியே சேர்த்துருவோம். நாம் சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம், காரத்துக்கு பச்சை மிளகா, நான் வந்து ஒரு 2 பச்சை மிளகா சேர்க்குறேன். இது கூடவே வந்து ஒரு கைப்பிடி புதினா, ஒரே ஒரு தக்காளி. இந்த தக்காளியோட சேர்ந்து ஒரு சின்ன பீஸ் வந்து புளி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு. தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுது. இப்போ வந்து நல்லா ஒரு குட்டி கப்பில் 1 கப்பு தேங்காய் சேர்த்துடலாம். அவ்வளோதான், லைட்டாக ஜஸ்ட் பரட்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிப்போம். புதினாவும் தக்காளியும் சேர்த்து சட்னி ரெடி ஆகிடுது. ஸோ அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு வெறுமா கொஞ்சம் கடுகும் பெருங்காயமும் மட்டும் தாளிச்சா போதும். கருவேப்பிலெல்லாம் இதுக்கு தேவையில்லை, ஏன்னா அந்த புதினா வாசனை இருக்கணும், அதுக்காக தான். அதே கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். பெருங்காயப்பொடி வந்து நான் இந்த சட்னி மேலே போடுறேன். அந்த எண்ணெயை சுட சுட இந்த கடுகு தாளிப்போல அதை அது மேலே போட்டுறேன். கடுகு மட்டும் போதும். அந்த பெருங்காயம் வந்து அந்த சுட 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 எண்ணெய் விட்டுரும் பார்த்தீங்களா, அதுலேயே நல்லா பொரிஞ்சிரும். அவ்வளோதான், நம்மளுடைய சட்னி ரெடி. இது வந்து இப்போ நம்ம இன்றைக்கி பண்ண இந்த 2 சட்னியுமே வந்து பூண்டும் பொட்டுக்கடலையும் சேர்த்த சட்னி, அதுக்கப்புறம் புதினாவும் தக்காளியும் சேர்த்த சட்னி. இது 2மே வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த புதினாவும் தக்காளி சேர்த்த சட்னி வந்து ப்ரெட்டில் தடவி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.
டபுள் பீன்ஸில் ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஃப்ரெஷ் டபுள் பீன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் வந்து நீங்கள் அப்படியே வதக்கிடலாம். காஞ்ச டபுள் பீன்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் முதல் நாளே ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ நான் இப்போ வந்து அடுப்பில் கடாயில் வந்து எண்ணெய் விட்டு காஞ்சிருத்து. நான் அரைக்கிறதுக்கு என்னென்ன அப்படிங்கிறத வதக்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு, சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், இது கூடவே வந்து ஒரு 5 முந்திரி பருப்பு, தேங்காய் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, மிக்ஸி ஜாரில் மாற்றிடுவோம். ஆறினோடனே நம்ம அரைச்சிக்கலாம். இதே கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கிக்க வேண்டியதெல்லாம் வந்து வதக்கிக்கலாம். அதே கடாயிலே எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சிடுத்து. கொஞ்சம் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, அப்புறம் பிரிஞ்சி எல்லாம் வந்து தாளிக்கலாம். நாம் இதிலே வந்து வெங்காயம், அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் வந்து நசுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போது தக்காளி சேர்த்துடலாம். ஒரு வெங்காயம் போட்டிருந்தேன், இப்போ 2 தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம் 2 தக்காளி கரெக்டாக இருக்கும். இதிலே கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பையும் சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு, கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுது. இப்போ வந்து டபுள் பீன்ஸ் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டபுள் பீன்ஸை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கொஞ்சம் வதங்கணும். இந்த எண்ணெயிலே வதங்கினா நல்லாயிருக்கும். இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து அரைக்கிறதுக்கு வதக்கினோம் இல்லையா? ஸோ அந்த வதக்கின சாமானெல்லாம் ஆறிடுத்து. அதை போய் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம ஃப்ரெஷ் டபுள் பீன்ஸ் சேர்த்துருந்தோம். ஸோ அது நல்லா வதங்கிடுது. நீங்கள் காஞ்ச டபுள் பீன்ஸ் சேர்க்குறதா இருந்தால் மட்டும் முதல் நாளே ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ காரத்துக்கு நான் கொஞ்சமாக வந்து மிளகா பொடி சேர்க்குறேன். கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். அப்புறம் வந்து தனியா பொடி கொஞ்சம், உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம், பட் உப்பு வந்து தேவைப்படும், அதனால் உப்பையும் சேர்க்குறேன். இது ஒரே ஒரு நிமிஷம் வதங்கட்டும். தனியா பொடி, மிளகா பொடி சேர்த்து ஒரு நிமிஷம் வதங்கிடுது. இப்போ வந்து நல்ல ஒரு அரை கப்புக்கு தண்ணி விடுறேன். விட்டுட்டு மூடி வச்சுருவோம் ஒரு 2 நிமிஷம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. நல்லா கொதிச்சுடுத்து. இப்போ வந்து நம்ம வதக்கி அரைச்சதை சேர்த்துடலாம். அங்கே அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். அரைச்ச விழுதை சேர்த்து ஒரு கொதி வந்தால் போதும். மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணியை விட்டுருவோம். கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். ஒரே ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இந்த டபுள் பீன்ஸ் கிரேவி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கீ ரைஸ்னு தனியாக வச்சுன்னு அதையும் சாப்பிட்லாம். இல்லைனா வெறும் ரைஸில் நெய்யை விட்டு இது பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதிச்செடுத்து நம்ம வந்து மேலாக கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக வந்து டபுள் பீன்ஸ் கிரேவி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் காஞ்ச டபுள் பீன்ஸ்லையும் பண்ணலாம், ஃப்ரெஷ் டபுள் பீன்ஸ்லையும் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். கத்திரிக்காய் சாதம் இது டிஃபன் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப சௌரியமாக இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப ஏற்ற ரெசிபி. டக்குன்னு வந்து பண்ணிடலாம். கத்திரிக்காய் இருந்ததுன்னா, கத்திரிக்காய்னு இல்லை, நீங்கள் இது கோவக்காயிலையும் பண்ணலாம், குடமிளகாயிலையும் பண்ணலாம், உருளைக்கிழங்குலையும் பண்ணலாம், எதில் வேணாலும் பண்ணலாம். பேஸ் பொடி மட்டும் இது வச்சுட்டா போதும். ஸோ அந்த வறுத்து அரைக்கிற பொடி என்ன அப்படிங்கிறத இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நம்ம அதுக்கு வந்து அடுப்பில் கடாயை வச்சு ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் பெருங்காயம், ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் சேர்க்குறேன். இது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு வரமிளகா, ஒரு அரை டீஸ்பூனுக்கு வந்து மிளகு,
மிளகு போடுறதுனால நான் வந்து வரமிளகா 1 போட்டிருக்கேன். காரம் மட்டும் இந்த மிளகு காரம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த காரம் மட்டும் வரமிளகாயும் மிளகும் பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிக்கோங்க அந்த காரம் மட்டும். ஓரளவுக்கு வந்து வறுபட்டுருது. இப்போ வந்து சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருது. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பொடி பண்ணிக்கலாம். நம்ம வறுத்த சாமான்லாம் நல்லா ஆறணுன்னே தான் பொடி பண்ணணும். அது ஆறட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து கத்திரிக்காயை வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயும் நெய்யுமா விட்டுக்கலாம். நெய் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். ஒரு 5-6 கத்திரிக்காய் வந்து நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் வதங்கிடுது. இது கூட வந்து கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடியும் உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து நான் வந்து 1 கப்பு அரிசி வந்து நல்லா ஊற வச்சு சாதம் வந்து உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். இதில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன். அதனால் கத்திரிக்காயில் நான் பார்த்து வந்து உப்பு சேர்த்துக்க போகிறேன். இதில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கத்திரிக்காயில் உப்பு மஞ்சள் பொடியை சேர்த்துருவோம். ஓப்பன்லேயே கத்திரிக்காய் வதங்கட்டும். மூடி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வறுத்து வச்சுருந்த சாமான் வந்து நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போ வந்து சாதம் வந்து உதிரியாக வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த பொடியை சேர்த்துடணும். சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து தனியா உளுத்தம்பருப்பு அதெல்லாம் வறுத்தோம் இல்லையா, வறுக்கும் போது நீங்கள் ஒரு சின்ன பீஸ் வந்து புளி வந்து சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அப்படி பொடி பண்ணியும் போடலாம். அப்படி இல்லைன்னா லெமன் லாஸ்ட்டாக புழியலாம். நான் வந்து இன்றைக்கி லெமன் தான் புழிய போகிறேன். அதனால வந்து புளி சேர்க்கல நான், அவ்வளோதான். அது மாதிரி இந்த பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி சாதம் வடிச்சிட்டு அந்த பொடியை மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த காயாக இருந்தாலும் அதை உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு வதக்கி அப்படியே இதில் சாதத்தில் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிக்கிறது மட்டும் லாஸ்ட்டாக தாளிங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்புலாம் தாளிக்கும் போது அது சாப்பிடும்போது வாயில் சாப்பிடும் இல்லையா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மேலே கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். காய் நல்லா வதங்கிடுது. இப்போது இந்த சாதத்தில் காய் மட்டும் சேர்த்துடலாம். ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இதை மட்டும் தாளிச்சிடலாம் சாதத்துக்கு. கத்திரிக்காய் சாதத்தில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கத்திரிக்காய் சாதம் ரெடி. லெமன் மட்டும் புழியணும். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் புழிஞ்சிக்கலாம். நாம் அரை மூடி லெமன் புழியிறேன். நம்மளுடைய கத்திரிக்காய் சாதம் வந்து ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸு இல்லை அப்பளம் படாம் எது வேணாலும் தொட்டுன்னு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கத்திரிக்காய் சாதம் வந்து இந்த மாதிரி நான் பண்ண மாதிரி நீங்கள் பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஸ்கூலு, காலேஜ், ஆஃபீஸ் எடுத்துன்னு போகிறதுக்குலாம் ரொம்பவே சௌரியம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஆறு ரெசிபியும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அடுத்த ஒரு 6 ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன்.